ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் ஆன்லைனில் டிடிடி ரூம்ஸ் புக் பண்ண மிஸ் பண்ணவங்களும் டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள், இன்ஃபேன் தரிசனத்திற்கு வரக்கூடியவர்கள் மற்றும் நேரடி சர்வ தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் டிடிடி ரூம்ஸ் எப்படி புக் செய்யலாம் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஆனால் திருமலை மற்றும் திருப்பதியில் நேரடியாக ஆஃப்லைனில் போய் நம்ம டைரெக்டாக ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இப்போ திருமலை மற்றும் திருப்பதியில் நேரடியாக நாம் போய் ரூம் புக் பண்ணுறதுக்கு என்னவெல்லாம் ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் செய்வதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 21 வயது அல்லது 21 வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய ஆதார் கார்டு மட்டும்தான் ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 21 வயதிற்கு குறைவானவர்களுடைய ஆதார் கார்டை ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தனி ஒரு நபருக்கும் அன்மேரிடு கப்பிள்ஸுக்கும் திருப்பதி மற்றும் திருமலையில் டிடிடி ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே டிடிடி ரூம்ஸ் கொடுப்பாங்க. ஒரு மொபைல் நம்பர் மற்றும் ஒரு ஆதார் நம்பரை பயன்படுத்தி திருமலா லொக்கேஷனில் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ஒரு முறை நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரூமில் தங்கின நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு தான் மறுபடியும் அதே மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி திருமலா லொக்கேஷனில் ரூம் புக் பண்ண முடியும். இதே போல் ஒரு முறை உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி திருப்பதி லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரூமில் தங்கின நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு தான் மறுபடியும் அதே மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி திருப்பதி லொக்கேஷன்லேயே நம்ம மறுபடியும் ரூம் புக் பண்ண முடியும். இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் பொருந்தும், ஆதார் நம்பருக்கும் பொருந்தும். திருப்பதி லொக்கேஷனுக்கு தனி 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. திருமலா லொக்கேஷனுக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. இப்போ ஆஃப்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி முதல் நாள் திருப்பதியிலேயும் ரூம் எடுத்துக்கலாம். மறுநாள் அதே மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி திருமலா லொக்கேஷன்லேயும் ஆஃப்லைன் மூலமாக ரூம் எடுத்துக்கலாம். ஒரு ரூம் தேவைப்பட்டால் ஒரு நபர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டோடு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கியூவில் நிற்கணும். 2 அல்லது 3 ரூம் தேவைப்பட்டால் அதற்கேற்ற போல 2 அல்லது 3 நபர்கள் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். யார் கியூவில் நிற்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டோடு தான் கியூவில் நிற்கணுமே தவிர்த்து மற்றவர்களுடைய ஆதார் கார்டை வைத்து நாம் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் வேகன்சிஸ் பொறுத்து சிஸ்டமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அலாட் பண்ணி கொடுக்கக்கூடிய காரணத்தினால எங்களுக்கு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் வேணும், லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பில்டிங்கில் ரூம் வேணும், 2 ரூம்ஸ் புக் பண்ணுறோம் பக்கத்தில் ரூம் வேணும் என்று எந்த ரெக்வஸ்ட்டும் நாம் பண்ண முடியாது. சிஸ்டம் எந்த ரூம் நமக்கு அலாட் பண்ணி கொடுக்குதோ அந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். அதில் எந்த மாற்றமும் நாம் செய்ய முடியாது. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் தேவைப்பட்டால் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் தேவைப்படுது என்று சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரூம் வேக்கன்சிஸ் இருந்தால், அவைலபிலிட்டி இருந்தால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா எக்ஸாக்டாக 24 மணி நேரத்தில் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும் என்பதையும் சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் திருமலா மற்றும் திருப்பதியில் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். ரூம் ரெண்ட் மற்றும் காஷன் டெபாசிட் பே பண்ணுறதுக்கு UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. காஷன் டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் ரூம் வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக தங்கியிருக்கீங்கன்னா அதற்கான ரெண்ட்டும் ஒரு சில கெஸ்ட் ஹவுசஸில் காஷன் டெபாசிட்டில் கழிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய காஷன் டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில கெஸ்ட் ஹவுசஸில் அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ரெண்ட்டை அப்போவே பே பண்ண சொல்லிடுவாங்க. நம்ம அங்கேயே பே பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ரூம் ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய சமயத்திலையும், கெஸ்ட் ஹவுஸில் நம்ம ரூம் கீ வாங்கக்கூடிய சமயத்திலையும், ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணிட்டு வரக்கூடிய சமயத்திலையும் அங்கங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராஸில் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த எல்லா ஃபோட்டோஸ்லையும் இருக்கக்கூடிய நபர் ஒரே நபராக இருந்தால் மட்டுமே காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும், இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகாது.
நமக்கு அலாட் ஆகக்கூடிய ஒரு ரூம்லேயே நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தும் ரூம் சைஸை பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் தங்க போகிறாங்க என்பதை அவங்க கேட்டுப்பாங்க. அப்போது நீங்கள் எத்தனை பேர் தங்க போகிறீங்க என்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தால் போதும். இப்போ கீழ்த்திருப்பதியில் எப்படி ஆஃப்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணணும் என்கிற தகவல்களை பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. நீங்கள் விஷ்ணு நிவாசமில் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா விஷ்ணு நிவாசத்தில் தான் உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்களே தவிர்த்து திருமலா லொக்கேஷனுக்கு விஷ்ணு நிவாசத்தில் இருந்து நீங்கள் ரூம் புக் பண்ண முடியாது. அதே போல் திருமலா லொக்கேஷனில் இருந்து கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திற்கு நீங்கள் ரூம் புக் பண்ண முடியாது. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய மற்ற கெஸ்ட் ஹவுசஸ் ஆன ஸ்ரீனிவாசம், மாதவம் மற்றும் தொல்லப்பா கார்டன்ஸில் ஆன்லைனில் மட்டும்தான் ரூம் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் ரூம் கொடுப்பது கிடையாது. விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே அதிகாலை 6 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் ஆஃப்லைனில் டிடிடி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. விஷ்ணு நிவாசத்தில் என்ன டைப் ஆஃப் ரூம் இருக்குது, அதற்கு ரெண்ட் என்ன, காஷன் டெபாசிட் என்ன, நம்ம டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும், அந்த ரூமில் என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் என்கிற தகவல்களை தான் நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. விஷ்ணு நிவாசத்தில் அதிகாலை 3 மணி மற்றும் 4 மணி தொடங்கி ரூம் புக் பண்ணுறதுக்காக பக்தர்கள் க்யூவில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மேலே ஒரு எல்இடி டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்பிளேயில் எத்தனை ரூம் வேக்கண்ட்டாக இருக்குது, என்ன டைப் ஆஃப் ரூம் வேக்கண்ட்டாக இருக்குது என்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். விஷ்ணு நிவாசத்தில் ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் சப்போஸ் ஒரு 30 ரூம் காலியாகி ரெடியாக இருக்குன்னா க்யூவில் நிற்கக்கூடிய முதல் 30 நபர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அஃபிஷியல் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நம்முடைய பேர், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், ஆதார் நம்பர், நம்ம கூட யாரெல்லாம் ஸ்டே பண்ண போகிறாங்க அவங்களுடைய பேர், ஆதார் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணி ரெடியாக இருக்கணும். கவுண்டர் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஒவ்வொரு நபரினுடைய அப்ளிகேஷன் ஃபார்மும் ஆதார் கார்டும் சரி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரூம் ரெண்ட் பே பண்ண சொல்லிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்இடி டிஸ்பிளேயில் என்ன டைப் ஆஃப் ரூம் வேக்கண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அதில் உங்களுக்கு தேவையான ரூம் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ரூம் தேவைப்படுது என்று அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்குரிய ரெண்ட் அண்ட் காஷன் டெபாசிட் பே பண்ணிடலாம். எந்த ஃப்ளோரில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த ஃப்ளோரில் போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை காட்டி நம்ம ரூம் கீ வாங்கிக்கலாம். இது போல் முதல் 30 பேர்களுக்கு ரூம் அலாட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா உடனே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் ஒரு 10லேருந்து 15 ரூம் வேக்கண்ட் ஆன பிறகு மறுபடியும் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு முதல்ல நிற்கக்கூடிய 10 அல்லது 15 நபர்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க. இதே ப்ரொசீஜர் நைட் 9 மணி வரைக்கும் ரிப்பீட் ஆகும். நைட் 9 மணிக்கு பர்மனெண்ட்டாக கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து மறுநாள் காலை 6 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து திருமலா லொக்கேஷனில் நம்ம எப்படி ரூம் புக் பண்ணணும் என்கிற தகவல்களை பார்க்கலாம். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமும் அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. இந்த ரூம்ஸ் வாங்குவதற்கு அதிகாலை 2 மணியிலிருந்தே பக்தர்கள் க்யூவில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் தற்சமயம் ஆஃப்லைனில் எத்தனை ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது என்கிற ஸ்டேட்டஸை நம்ம நேரடியாக தான் செக் பண்ணி பார்க்க முடியுமே தவிர்த்து ஆன்லைனில் இதை செக் பண்ணி பார்க்கக்கூடிய வசதிகள் தற்போது வரைக்குமே கிடையாது. திருமலையில் நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கு கேட்டகிரி ஏ, கேட்டகிரி பி என்று 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகிரி ஏ மற்றும் கேட்டகிரி பியில் என்ன டைப் ஆஃப் ரூம் வரும், அதற்கு ரெண்ட் என்ன, காஷன் டெபாசிட் அமௌண்ட் என்ன, அந்த ரூமில் என்ன வசதிகள் இருக்கும் என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. கேட்டகிரி ஏ அல்லது கேட்டகிரி பி தான் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சமயத்தில் நாம் ஸ்பெசிஃபை பண்ண முடியுமே தவிர்த்து கேட்டகிரி ஏலேயே 50 ரூபாய் ரூம் வேணும், 100 ரூபாய் ரூம் வேணும், கேட்டகிரி பியில் இந்த டைப் ஆஃப் ரூம் வேண்டும் என்று நம்ம கேட்டு வாங்க முடியாது. கேட்டகிரி ஏ அல்லது கேட்டகிரி பி இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் எந்த ஆப்ஷனும் மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக கேட்டகிரி ஏ ரூம் நமக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. கேட்டகிரி ஏல எந்த டைப் ஆஃப் ரூம் வேக்கண்ட்டாக இருக்கோ அது நமக்கு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக அலாட் செஞ்சு கொடுக்கும். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடியும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூ ஸ்டார்ட் ஆகக்கூடிய சுதர்ஷன் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயும் பெரிய எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸில் இப்போ கரண்ட்டாக கேட்டகிரி ஏல எத்தனை ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, கேட்டகிரி பியில் எத்தனை ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, கடந்த 1 மணி நேரத்தில் எத்தனை ரூம்ஸ் அலாட் ஆகியிருக்கு, கடைசியாக கேட்டகிரி ஏ மற்றும் கேட்டகிரி பியில் எந்த புக்கிங் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்கிற எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். திருமலையில் எத்தனை ரூம்ஸ் வேக்கண்டாக இருக்கோ அத்தனை
அத்தனை ரூம்ஸும் காலையில் 5 மணிலேருந்து வரிசையாக அலாட் பண்ணிகிட்டே வருவாங்க. வேக்கண்ட்டாக இருந்த ரூம்ஸ் எல்லாமே அலாட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இமீடியட்டாக ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் ஈவினிங் 6 மணி போல் ரூம் வேக்கண்ட்டாக இருந்தால் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செய்து மறுபடியும் ரூம் அலாட்மெண்ட் செஞ்சுட்டே வருவாங்க. வேக்கண்ட்டான ரூம் எல்லாமே மறுபடியும் அலாட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் திருமலையில் இந்த நேரம் வரைக்கும் தான் இருக்கும், இந்த நேரத்தில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க என்று நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஆரம்பமாகக்கூடிய இடத்திலே போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. அங்கே நீங்கள் மதியத்திற்கு மேலெல்லாம் போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் கிட்ட ஈவினிங் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா என்பது நீங்கள் நேரடியாகவே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். திருமலையில் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கே நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் அன்றைய நாள் க்யூவில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் அரை மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் ரூம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சமயத்தில் உங்கள் கையில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அதிலே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும். அந்த ஸ்லிப்பில் நோட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு அப்ராக்சிமேட்டாக எத்தனை மணி நேரம் ஆகும் என்பது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வைத்தே உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு நீங்கள் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த நேரத்தில் இருந்து 1 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரத்திற்குள்ள ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரக்கூடிய நேரமானது நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ண நேரத்தை பொறுத்தும் ரூம் வேக்கன்சிஸ் பொறுத்தும் அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தும் மாறுபடும். சப்போஸ் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லையோ அல்லது மதியத்திற்கு மேலெல்லாம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 7 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலை 8 மணிக்குள்ளெல்லாம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்திற்குள்ளேயே உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும். சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய எல்இடி ஸ்க்ரீன்லேயே கரண்ட்டாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பதை நீங்களே கூட கெஸ் பண்ணலாம். உங்களுக்கு வரக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் மெசேஜில் உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் நம்பர் அலாட் ஆகியிருக்கு, அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க்ஸ், அந்த கெஸ்ட் ஹவுஸில் எத்தனை மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் வந்து ரூம் வாங்கிக்கணும் என்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்திருக்கும். அதற்கடுத்து நீங்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் உங்களுக்கு கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரூம் ரெண்ட் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாட் ஆகி இருக்கக்கூடிய ரூமில் 24 மணி நேரம் ஸ்டே பண்ணிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் எப்படி எந்தவித தரிசன டிக்கெட் மற்றும் டோக்கன் இல்லாமல் ஆஃப்லைனில் ரூம் புக் செய்யலாம் என்கிற தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றி மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.